இப்போ வந்து இந்த பிரேக் ரீசெண்டா நடந்திருக்கும். இப்பதான் சில பேருக்கு கரண்ட்ல திருமணம் கூட பிரேக் ஆயிருக்கும். ஒண்ணு என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு பிரேக் ஆயிருக்கும். அந்த மாதிரி. ரொம்ப நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க எந்த முயற்சி போட்டாலுமே உங்களுக்கு வீக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸிங்ஸ் எடுக்கிறோம். இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஓகேவா? ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணிட்டு வாங்க. யாருக்காவது ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். இந்த நோ கான்டாக்ட்ல இருக்கிறவங்க உங்களோட நபர் இப்போ இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல என்ன யோசிச்சுட்டு இருக்காரு, எப்படி இதில் திரும்ப ரீயூனியன் பண்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா, உங்களோட ப்ரேயர் ஏதாவது இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட்ல பதிவிட்டுட்டு வாங்க. ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்க. சேனல்ல உங்களோட எனர்ஜியை நீங்க வந்து கொண்டு வரும்பொழுது இது எனர்ஜி ப்ரொடிக்ஷன். ஸோ உங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் மெசேஜஸ் கண்டிப்பாக கார்டில் தெரியும். ஓகேவா? அதுக்கு தான் அதெல்லாம் செய்ய சொல்கிறேன், பண்ணுங்க. அப்புறம் இந்த ஹைப் ஏன் கொடுக்க சொல்கிறேன்னா, அது நிறைய பேருக்கு நீங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்கும்பொழுது சேனல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அதனால தான் அந்த ஹைப் ஒன்று பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, சாமுவேல் ஏஞ்சல் இந்த கலெக்டிவ் பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்கீங்க? இந்த லவ் பாண்டிங், இது லவ் பாண்டிங் அண்ட் மேரேஜ் லைஃப் ரெண்டுத்துக்காகவுமே பார்க்கறது, சரியா? நிறையவே வச்சிருக்காரு மெசேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பிரேக் ரீசெண்டாக நடந்திருக்கும். இப்போதான் சில பேருக்கு கரண்ட்ல இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு பிரேக் ஏற்கனவே நடந்திருக்கு, ஏற்கனவே ஒன்று. ஓகேவா? அந்த பிரேக் அதே மாதிரி இதுவும் வந்து நடந்திருக்கு. இது ஒரு திருமண வாய்ப்பா கூட இருக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி லவ் லைஃபா இருக்கலாம். ஒரு சிலருக்கு கணவன் மனைவி இந்த பந்தம் இந்த மாதிரி கட் ஆயிருக்கும். எனக்கு இது எப்படி ரெசனேட் ஆகுதுன்னா, சொல்ல வராங்கன்னா, ரீசெண்டா இப்போ லவ்வர்ஸா இருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருக்கும், திரும்ப அதே மாதிரி ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ என்ன, ரொம்ப இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறீங்க. சில பேருக்கு திருமணம் கூட பிரேக் ஆயிருக்கும். ஒன்று என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு பிரேக் ஆயிருக்கும். அந்த மாதிரி இதனால் ரொம்ப மன உளைச்சல், ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாயிருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிற எல்லாமே இந்த மாதிரி ஏன் ஃபெயிலியர் ஆகுது? எஸ், அதுதான் உங்களோட அது வந்து உங்களை டே டு டே லைஃப்பை கூட செய்ய விடாம ரொம்ப யோசனை, ரொம்ப பயம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. திஸ் இஸ் சுமதி, ரேக்கி மாஸ்டர், டாரோட் ஆஸ்ட்ராலஜர், லைஃப் கோச். தாட் வந்து அதிகமாக ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் பாதிப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் எந்த முயற்சி போட்டாலுமே உங்களுக்கு வீக் ஆகும். ஓகேவா? இதை நீங்கள் எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயமாவது சக்ஸஸ் ஆகணும்ல. ஆனால் எந்த பக்கம் திரும்பினாலும், படிக்க போனால் அங்கேயும் பிரச்சனை வருது, லவ் லைஃப்பில் போனால் அங்கேயும் பிரச்சனை, பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வேலை பார்க்கலாம், இல்லை உறவுகள் கிட்ட, ஃபேமிலிக்குள்ளே கூட நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். எஸ், உங்கள் சக்ஸஸ்க்காக சில பேர் வந்து நிறையா எதிர்பார்ப்புகள் இருக்கும். சக்ஸஸ் பற்றி ரொம்ப யோசனை இருக்கும். ஏன் எனக்கு வந்து கை நழுவி போகுது, நான் எதிர்பார்க்குற சக்ஸஸ் கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்ச நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு வேலைக்காக கூட நீங்கள் சில பேர் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை பொலிட்டீஷியன் அந்த மாதிரி கூட சில பேர் பார்ப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபாதர் கேரக்டரில் ஒரு சிலர், ஓகேவா, ஃபாதர் கேரக்டரில் இருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு இது இருக்குது, தொல்லைகள் இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு சில பேருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் இதில் வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கூட யோசனை.
உங்களுக்கு இப்போ எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது, இது இது மட்டும் எனக்கு வந்து சரியாகுமா அப்படின்னு இன்னும் அது ஓவர் திங்கிங். சில பேருக்கு இந்த ஃபெயிலியருக்கு காரணம் உங்க லைஃப்ல ஏன் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகுது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி, அவங்க யாருன்னா ஒரு ஃபாதர் கேரக்டர்ல இருக்கலாம், அது உங்க தந்தையா இருக்கலாம், இல்லைன்னா உங்க நபரோட தந்தையா இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு வருது. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கு. உங்களோட எதிர்பார்ப்பு சில பேருக்கு நியூ லைஃப் இப்போ கேட்குறீங்க. இது வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க. அந்த உறவு வேணான்னு சொல்லிட்டு நியூ லைஃப் எதிர்பார்க்குறீங்க. சில பேர் மெயில் பார்க்குறீங்க. உங்களுக்கு நியூ லைஃப் ஏதோ ஒருத்தர்கிட்ட இருந்து ப்ரப்போசல் வரலாம். அதை ஏற்றுக்கலாமா வேணாமான்னு கூட ஒரு சிலருக்கு யோசனை இருக்கும். இதை செய்யலாமா, இதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? உங்ககிட்ட இந்த ரீடிங் பார்க்குறவங்க மேல் ஆர் ஃபீமேல், உங்ககிட்ட எல்லாம் என்ன விஷயம் ஒரு பெரிய இதுவாக இருக்குன்னா, கொஞ்சம் யாரும் உங்களை வந்து லாக் பண்ணல. காரணம் ஓகேவா? உங்களுடைய ஈகோ, உங்களுடைய கோபம். நீங்க கொஞ்சம் அப்பப்போ ஷார்ட் டெம்பர் மாதிரி வரும் உங்களுக்கு. கோபம் வந்தா நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. பசி வந்தா நான் நானாவே இருக்க மாட்டேன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அது மாதிரி கோபம் வந்தா நீங்க நீங்களாவே இருக்க மாட்டீங்க. எல்லார் கூடயும் கிளாஷ் வரும். இப்போ இந்த கலெக்டிவ் பார்க்கறதுல நிறைய செல்லங்களுக்கு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப், லவ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப் எதுல இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிளாஷ் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க யார் சொல்றதையும் நீங்க கேட்கவும் மாட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வருகிற பௌர்ணமி அன்னைக்கு 21 டேஸ் மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் அவைலபிளில் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் 21 டேஸ் அட்டன் பண்ணி உங்களோட விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து முன்பதிவு செஞ்சு புக் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட் அவைலபிள். முன்பதிவிற்கு வாட்ஸ்அப் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். என்னை யாரும் லாக் பண்றாங்க, என்னை யாரும் உங்களை லாக் பண்ணல. நீங்க தான் உங்க லாக்கிங் காரணம். இப்ப வந்து சில பேருக்கு அந்த கிரகங்களால பாதிப்புகள், கிரகங்கள் வந்து இப்ப சனி தசை நடக்கலாம் சில பேருக்கு, இல்லைன்னா ராகு வந்து எப்படி இருக்காருன்னு தெரியல, ராகுவோட திசை நடக்கலாம். அது உங்களுக்கு வந்து இந்த கோபதாபங்கள்லாம் அதிகமா கண்ட்ரோல் இல்லாம போகுது. அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. அதுதான் ட்ராப். உங்களுக்கு நீங்களே ட்ராப் வச்சுட்டு இருக்கீங்க. மோஸ்ட் ஆஃப் நீங்க ஒரு டீம் லீடர் மாதிரி ஒரு நல்ல ஒரு சொசைட்டில ஒரு நல்ல பொசிஷன்ல இருப்பீங்க. ஒரு பிரைவேட் செக்டர்ல இருந்தா கூட ஒரு நல்ல போஸ்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க தான் ட்ராப். பிரேக் ஆயிருக்கு. உங்களோட திருமண வாழ்க்கை ஒரு சிலருக்கு நான் சொல்றேன்ல பிரேக் ஆயிருக்கு. அது இன்னும் உங்களுக்கு ஆழ்மன பதிவா அப்படியே இருக்கு. அந்த சோகத்தை விடல நீங்க. ஏன் என் ஸ்ட்ரகிள், நான் அதை தக்க வச்சுக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. கொஞ்ச நாளாவே, ரொம்ப நாளாவே யோசனை, இதுக்கு வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம், செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு கிட்ஸ் இருக்கும். இதுல ஒரு சிலருக்கு வந்து ஒரு கிட்ஸ் உங்ககிட்ட இருக்கலாம், ஒரு கிட்ஸ் வந்து உங்க மேல் கிட்ட இருக்கலாம், ஃபீமேல் கிட்ட இருக்கலாம். இதை நீங்க வந்து கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு உங்களோட சுச்சுவேஷன். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நீங்க ஒரு கலெக்டிவ்ல வர்றதுனால எனக்கு வந்து இது ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். சில பேருக்கு வந்து நீங்க இந்த சுச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னா நீங்க பிரைவேட் ரீடிங் பார்த்துக்கிறது நல்லது. ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்கணும், ஜட்ஜ்மெண்ட். சில பேர் கோர்ட் கேஸ் சில வருஷங்களா கூட, இப்ப ரீசெண்டான பீரியட்ல ஒரு 1 இயர் பிஃபோரா கூட நீங்க பதிவு பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு சாதகமாகுமா, இல்லைன்னா ரீயூனியன் ஆகுமா, இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சிலர் அப்ராட்ல இருக்க மாதிரி தெரியுது. நீங்க ரொம்ப தனிமைப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள உங்களை வந்து உங்க வேலையிலையோ இல்லைன்னா உங்களோட குடும்பத்தாரோட இல்லை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட நீங்க அவ்வளவா ஒரு இன்வால்மெண்ட் காமிக்க மாட்டீங்க, கனெக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ சில பேர் வந்து இந்த மாதிரி மனநிலையில இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து
நீங்கள் இதுலேருந்து ஹீல் ஆகணும். இன்னைக்கு வந்து கைடன்ஸ் மாதிரி தான் வருது. நிறைய பேர் அதாவது நோ கான்டாக்ட் ரீயூனியன் ஆகிறதுக்கு நிறைய வந்து பாசிபிள் இல்லாத மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து நியூ ரிலேஷன்ஷிப் கேட்குறீங்க. ஒரு சிலர் வந்து ஏன் என் லைஃப்பில் தொடர் ஃபெயிலியர் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சிலர் கேஸ் போட்டிருப்பீங்க. அது ரீயூனியன் ஆகுமா, திரும்ப வருவாங்களா, வந்தா அது சரியா அமையுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்கள் யார் மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே சொல்கிறேன். யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நீங்கள் உங்கள் நபரோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்து பார்க்கும்போது இன்னும் கிளாரிட்டி, சரியான ஒரு இது கிடைக்கும் உங்களுக்கு. இது கலெக்டிவ்ல வருது. என்னால் இவ்வளோ தான் எக்ஸாக்டாக சொல்ல முடியுது. சரியா? ஸோ இன்னைக்கு ரீடிங் வந்து எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்கள் லைஃப்பில் ஏதாவது மாற்றங்கள் நீங்கள் கொண்டு வரணும், இந்த தொடர் ஃபெயிலியருக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் பௌர்ணமி தினம் வருது இல்லையா, அன்னைக்கு 3ஆம் பிறை அன்னைக்கு, அப்போல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கர்மா கிளன்சிங் அண்ட் ஆரா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி தருவேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. அப்போ தான் இந்த தொடர் ஃபெயிலியர், இந்த மாதிரி லைஃப்பில் இருக்க இந்த ஸ்ட்ரகிளுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸும் நான் வந்து வச்சுருக்கேன். எப்படி ஒரு ப்ரேயர் பண்ணணும், மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு தெரிய முடியாது. நான் நிறைய இங்கிலீஷ் வார்த்தை பேசுகிறேன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்கிறீங்க. இன்னைக்கு வந்து முக்கால்வாசி நம்ம இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். சின்ன சின்ன அந்த கன்ஜக்ஷன் வேர்ட் மாதிரி தான் இடைச்சொற்கள் சொல்லுவாங்க, கன்ஜக்ஷன் வேர்டு அப்படின்றது. அது வந்து நம்ம தமிழை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அப்படியே பழகிட்டோம் நம்ம. நான் பேசுறதே புரியலன்னா அப்புறம் நான் வந்து ரொம்ப இதுவெல்லாம் ரொம்ப ஃபுல் இங்கிலீஷ்லாம் பேசல. நான் வந்து நார்மல் பேசுகிற பேச்சு வழக்கில் இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை தான், அந்த வார்த்தைகளை தான் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக புரிதல் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டேன். பிரச்சனைகள் இருக்குது, கார்டில் பார்க்கும்போது தெரியுது. ஒரு சிலருக்கு வந்து ரீயூனியன் பாசிபிளே இல்லாமல் நெக்ஸ்ட் லைஃப் தான் கேட்குறீங்க, ஆனால் தொடர் ஃபெயிலியரில் இருக்கீங்க. ஸோ ரெமெடி வேணும் இல்லையா? ரீடிங் போட்டு அப்படியே போகிறேன். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஹீலராக இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கேன். ஸோ வந்து உங்களுக்கு ஹீலிங் இருக்குது. உங்களோட கர்மாவை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்கள் கர்மாவுக்கு கிளியர் ஆச்சுன்னா பேட் கர்மா, குட் கர்மா வேலை செய்யும். அப்போது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அப்போ வந்து மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிறது ப்ரேயர். ஓகேவா? ஸோ உங்களோட ப்ரேயர் பலித்தமாகணும், உங்கள் மேனிஃபெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள், விருப்பங்கள் நிறைவேறணும்னு நினைக்கிறது எப்படி பண்ணிக்கணும்? குரு கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கி, நீங்கள் ஒரு தீட்சை வாங்கி, நீங்கள் அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும். வேற யாராவது பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுத்து உங்களுக்கு நிறைய நல்ல ரிசல்ட் இருக்குன்னா போய் அவங்க கிட்ட கூட பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அப்படி யாரும் தெரியலன்னா நீங்கள் டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பதிவிடுங்க செல்லங்களே. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்கள் வாழ்க்கையின் பதில்கள் மறைந்திருக்கிறதா? காதல், திருமணம், தொழில், பணம். டாரோட் கார்ட் ஜோதிடம் உங்கள் எதிர்காலத்திற்கு தெளிவிற்கு தொடர்பு கொள்ள. This is Sumati, Reiki Master, Tarot Astrologer, Life Coach.